ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட ஆர்ஜி மாதர்பாக்கம் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம என்ன மேக்கப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாரத தாய் ஸ்கூல் காம்படிஷனுக்கு தாங்க இந்த மேக்கப். பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள். இந்த மேக்கப் தான் நம்ம இன்றைக்கி எப்படி படிப்படியாக போட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். கிரீடம் வந்து வெயிட்டு போல் கீழே விடுற அளவுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த பாப்பாவுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷிதா. இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் இப்போது ஸ்கூல் வந்து சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்மக்கிட்ட பாரத தாய் போடணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாமளே வந்து காஸ்டியூம்லாம் வாங்கி என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி ஒரு முன்னாடி நாளே ப்ரிப்பேராக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா சொன்ன மாதிரியே பார்லருக்கு வந்தாச்சு. வந்த உடனே எப்போவுமே நம்ம அந்த துணி வந்து நான் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்டிச்சுடு தான். ஆல்ரெடி தச்சு வச்ச துணியை தான் நான் வந்து வச்சுருப்பேன். எப்போவுமே வேஷம் போடணும் அப்படின்னாவே இப்படி தான் இருக்கும். ஏன்னா டைமிங் இருக்காது நம்ம கட்டி விடணும்னு சொன்னாலும். அதனால் ஸ்டிச் பண்ணது தான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு எப்பவும் போலையுமே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஏன்னா குழந்தைனாலும் சரி பெரியவங்கனாலும் சரி ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் நானே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டாஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து முதல்ல போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து பேச்சஸ் இல்லாத அளவுக்கு நான் போட்டாச்சு. பாப்பா வந்து நம்ம என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த சுபாவத்தோடையே உட்காந்து போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்சீலர் வந்து நம்ம போடுறோம். எங்கெங்கெல்லாம் வந்து டார்க் பேச்சஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சரி குழந்தை அப்படிங்கிறதுனால லைட் மேக்கப்பாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்சீலர்லேயே வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம், ஹெவியாக மேக்கப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொல்ல இந்த குழந்தையும் நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக போட்டுக்கிட்டாங்க. மேக்கப்பும் நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப அழகாக வந்துச்சு. சூப்பராக ஒரு இன்றைக்கி புதுசாக இது வரைக்கும் நான் போட்டது கிடையாது இந்த மேக்கப்பை. ஃபஸ்ட் நாள் நான் போடுறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் நல்லா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நானும் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த கலர் கரெக்டரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை கூட பேசிகிட்டே இருந்தேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அழுத்தி துடைக்கிறப்ப குழந்தைங்களுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அதை நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈவனாக ஒரு ஸ்கின் டோன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நானும் கூட பேசிகிட்டே வந்து குழந்தைக்கு மேக்கப் போட ஆரம்பித்தேன். தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி மெல்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கன்சீலரை. அதை வந்து இப்போ நம்ம வந்து பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் ஹெச்டி பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுட்ரு போடுற அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தை அழகாக சுழிச்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு போட்டு முடித்தாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன் வந்து ஃபில் பண்ணுற இந்த ஐப்ரோ பார்த்திங்க அப்படின்னா பவுடரில் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே குழந்தைகளுக்கு வந்து அடர்த்தி வந்து கம்மி எப்போவுமே. அதனால் ஐப்ரோ வந்து பென்சில் டைப்பில் எடுத்தோம்னா அப்படியே வரைஞ்சது அப்பட்டமாக தெரியும். அதுவே பவுடர் மூலயமா எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது. நேச்சுரலான ஒரு ஃபினிஷிங் தான் இருக்கும். நானும் ஹர்ஷிதாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு
ப்ரௌன் பிளாக் மிக்ஸ் பண்ண மாதிரி 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஐப்ரோவை வந்து வரைஞ்சேன். ரொம்ப அழகாக நேச்சுரலாக அவங்களுக்கு எப்படி ஐப்ரோஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் சூப்பர் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இந்த 2 ஐப்ரோ வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக இவ்வளோ ஐப்ரோஸ் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஐப்ரோஸ் வந்து கிடச்சிது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒன் சைடு வந்து எதுவுமே ஐப்ரோ வந்து கம்மியாக இருக்கும். இந்த 2 வரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும். இப்போது வந்து ஐ ஷேடோவுக்காக நான் வந்து ப்ளஷ் பேலட்டையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க ஸ்கின் டோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாநிறம் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட் பிங்க்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதுவே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்டர் ஷேடே எடுத்து நான் போட ஆரம்பித்தேன். போட்டதுமே நல்லா அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடச்சிது. கையிலேயே தான் நான் போட்டேன். ப்ரஷஸ்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை கைக்கு. ஏன்னா குழந்தைகளுடைய ஸ்கின் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். கண்ணுக்கிட்ட வந்து எப்போவுமே அதிகப்படியாக நான் வந்து கை வேலை தான் வந்து பண்ணணும்னு நினைப்பேன். அது முடிஞ்சுது. பாப்பா முகத்தில் ஒரு சிரிப்பும் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஏற்றி உட்கார வச்சேன். இறங்கிட்டே இருந்தாங்க கீழே. அப்புறம் காஜல் போடலான்னு நினச்சாலும் மேலே வந்து விங்ஸ் வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனர் நான் வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து போட ஆரம்பித்தேன். லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ லைனர் வந்து ஸ்கெட்ச்லேயே இருக்கிற மாதிரி நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஐலைனர் முடிஞ்சதும் அழகாக காஜல் வந்து வச்சாச்சு. கண் வந்து அழுக வர மாதிரியே ஆயிடுச்சு குழந்தைக்கு கொஞ்ச நேரத்தில். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக அந்த யுனிக்காக அந்த லைனை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். பேரண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அம்மா தான் வந்து பாப்பாவுடைய அம்மா தான் வந்து வீடியோவும் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லிப்ஸ்டிக்கும் போட்டாச்சு.
லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஷேட் போட்டோம். அதுக்கப்புறமா லிப் லைனர் வரையணும் இல்லைங்களா? அப்போ தான் வந்து உதடுகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கவே. அதுக்கு வந்து ரொம்ப டார்க் மெரூன் எடுத்து நான் வரைஞ்சேன். உள்ள வந்து லைட் பிங்க் மாதிரி தான். லைனர் மாத்திரம் லிப் லைனர் மாத்திரம் ரொம்ப சூப்பரா வந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அடுத்தபடியா மஸ்காரா. இப்போ வந்து டோட்டலா ஐ மேக்கப்பே முடிய போகுது. ஒரு இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன், பவுடர்லாம் செட் பண்ணாலும், அந்த ஐ லுக்கு, லிப்ஸ்டிக்லாம் வச்சா ஒரு அழகான ஒரு லுக்கு. பாப்பா வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. "என்னை விட்டுருங்க போதும், எனக்கு நேரம் ஆகுது" அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த ஃபீல். சரி ஓகே. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஷ் பேலெட்டு. சீக்ஸில் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ண வச்சுட்டு, நோஸ்லேயும், சீக்ஸ்லேயும் நான் வந்து ப்ளஷ் பண்ணேன். அவ்வளோதான். இப்போது டோட்டலாக மேக்கப் முடிகிற தருவாய் வந்து விட்டது. ஏன்னா ஸ்கூலுக்கும் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. காம்படிஷன் இல்லைங்களா? கரெக்ட் டைமில் போகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. இது பாப்பாவுடைய ஒரிஜினல் ஹேர் கிடையாது, ஹேர் விக்கு. ஏன்னா பாரத மாதாவுக்கு ரொம்பவே வந்து நீளமான முடி வைக்கணும் இல்லைங்களா? பாப்பா கம்மி. அப்புறம் இருந்த அந்த சாரியை வந்து அழகாக செட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்த பரதநாட்டியம் ஜுவல்லரிஸ், ஏன்னா அதில் முத்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி அந்த பேர்ல்ஸ் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி அழகாக குட்டி அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நகைகள். அதுக்கு நடுவில் அந்த மூக்குத்தி போட வேண்டிய ஒரு தருவாயில், வேண்டாமா வேண்டாமா எனக்கு எனக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு, இல்லை இதை போட்டே ஆகணும், ஆஹா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஹா நம்ம விட மாட்டோம் இல்லைங்களா? நான் அது ஒன்றும் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, திரும்பவும் மூக்கு மேலே வந்து கொஞ்சம் பேச்சஸ் வரும். பாப்பா மூக்கு பிடிச்சிட்டே இருந்ததுனால ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மூக்கில் அந்த சைடில் வர அந்த புல்லாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கீழே அந்தவும் மூக்குக்கு சைடில் வர அந்த ஒரு பெரிய ஒரு அம்மன் மூக்குத்தி மாதிரி வரும் இல்லைங்களா, அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நேரம் வந்துச்சு. சரி ஓகே வாங்க, அந்த அம்மா பார்த்து 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு தருணம். ஓகே செட் பண்ணியாச்சு. டைம் வேற ஆயிருக்கு. அம்மா அம்மா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மூக்குத்தி ரொம்ப அழகாக செட் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. அங்கே மிரரை பார்த்து கண்ணாடியில் அவ்வளோ அவ்வளோ அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டா. என்னை ஒரு முறை முறைத்தாள். வேண்டான்னாலும் வந்து போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? காஸ்டியூம்னா ஃபுல் செட் போட்டால் தானே வந்து ரொம்ப அழகாக தெரியும். பாருங்கள். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சிரிப்பு வந்துருச்சுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்று தான் கீழே மாட்ட வேண்டியது. அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஜுவல்லரி ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகே ஹர்ஷிதா கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உட்கார வச்சுட்டேன். முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக கிரீடம் கட்டியாச்சு, மாலை போட்டாச்சு, ஒரு கொடியும் கையில் கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாக வந்துச்சு மேக்கப். தேங்க்ஸ் ஃபார் மேக்கப் ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு, ஃபேமிலி அந்த பேரண்ட்ஸ்க்கு. ரொம்ப அழகாக இருக்கா ஹர்ஷிதா. த ஃபைனல் லுக். தேங்க்யூ ஸோ மச்.